தைப்பூசம் மற்றும் சீன புத்தாண்டு காலத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் திடீர் விலை உயர்வால் பொதுமக்கள் பெரும் சிரமத்தை எதிர்நோக்குவதாக பினாங்கு இந்து இயக்கம் தெரிவித்துள்ளது. வரும் தைப்பூசம் மற்றும் சீன புத்தாண்டு விழாக்களுக்கான தயாரிப்புகளில் ஈடுபட்டுள்ள பொதுமக்களிடம் இருந்து பல புகார்களை பினாங்கு இந்து இயக்கம் பெற்றுள்ளதாக அதன் தலைவர் டத்தோபி முருகையா தெரிவித்துள்ளார். காய்கறிகள் மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களின் விலை திடீரென அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளதாக அவர் கூறினார். இந்த புகார்களின் அடிப்படையில் பினாங்கு இந்த இயக்கம் கடந்த ஜனவரி 26ஆம் தேதி பல சில்லறை கடைகள் மற்றும் பஜார் சந்தைகளில் ஒரு ஆரம்ப நிலை ஆய்வை மேற்கொண்டது. அந்த ஆய்வில் நுகர்வோரின் புகார்கள் உண்மையானவை என்பதை கண்டறிந்துள்ளது. ஆய்வு செய்யப்பட்ட 15 அத்தியாவசிய உணவுப் பொருட்களில் கடந்த ஒரு மாத காலப்பகுதியில் 14 விழுக்காடு முதல் 100 விழுக்காடு வரை விலை உயர்வு ஏற்பட்டுள்ளது. இந்த ஆய்வில் 2025 டிசம்பரில் ஒரு கிலோ 2 வெள்ளி 50 ரிங்கிட்டாக இருந்த தக்காளியின் விலை 2026 ஜனவரியில் 5 ரிங்கிட்டாக உயர்ந்துள்ளது. இது வெறும் ஒரு மாதத்தில் 100 விழுக்காடு விலை உயர்வு என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் இஞ்சி மற்றும் கத்திரிக்காய் ஆகியவற்றின் விலை முறையே 87.5 விழுக்காடு மற்றும் 71.4 விழுக்காடாக உயர்ந்துள்ளது. மேலும் வெண்டைக்காய், பூக்கோசு, நீண்ட பீன்ஸ், முருங்கைக்காய் போன்ற அத்தியாவசிய காய்கறிகளின் விலையும் குறுகிய காலத்திலேயே 40 விழுக்காடு முதல் 50 விழுக்காடு வரை உயர்ந்துள்ளது. அதேபோல் பச்சை மிளகாய், சிவப்பு மிளகாய், வெங்காயம், முட்டைக்கோஸ், எலுமிச்சை மற்றும் கேரட் ஆகியவற்றின் விலையும் ஒரு மாத காலப்பகுதியில் 13 விழுக்காடு முதல் 33 விழுக்காட்டுக்கும் மேல் உயர்ந்துள்ளது. தைப்பூச திருவிழாவின் போது பக்தர்கள் பெரிதும் பயன்படுத்தும் தேங்காய் மற்றும் மாம்பழம் ஆகியவற்றின் விலையும் முறையே 40 விழுக்காடு முதல் 100 விழுக்காடு வரை உயர்ந்துள்ளது. இந்த திடீர் விலை உயர்வு தைப்பூசத்திற்கு முன் ஒரு மாத காலம் காவடி மற்றும் பால்குடம் ஏந்தி விரதம் இருப்பவர்களை கடுமையான சைவ உணவு கட்டுப்பாட்டில் இருக்கும் நேரத்தில் ஏற்பட்டுள்ளது. இதனுடன் கோயிலுக்கு செல்லும் முழு சைவம் கடைபிடிப்பவர்களுக்கு சாலையில் அமைக்கப்பட்டுள்ள 100க்கும் மேற்பட்ட அன்னதான சைவ உணவு வழங்கும் நிலையங்கள் பொதுமக்களுக்கு இலவச உணவு வழங்க உள்ளன. இதன் காரணமாக காய்கறிகளின் திடீர் விலை உயர்வு பக்தர்களுக்கும் இலவச சைவ உணவு வழங்க தயாராகி வருபவர்களுக்கும் கடுமையான நிதிச்சுமையை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சந்தைகள் மற்றும் சில்லறை கடைகளில் உள்ள விலை வேறுபாடுகள் குறித்து இல்லத்தரசிகளிடம் இருந்தும் பினாங்கு இந்து இயக்கம் புகார்களை பெற்றுள்ளதாக டத்தோ பி முருகையா குறிப்பிட்டார். ஆய்வின் போது சந்தைகளில் விலை பட்டியல்கள் காட்சிப்படுத்தப்படாமல் இருப்பதும், எடை கருவிகளின் அளவுகள் பொதுமக்களுக்கு தெளிவாக காணப்படாமல் இருப்பதும் கண்டறியப்பட்டதாக அவர் கூறினார். இந்த விலை உயர்வுகளை கட்டுப்படுத்தவும் கண்காணிக்கவும் உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு மற்றும் பிரதமர் துறை ஆகியவை நுகர்வோர் புகார்களை தீவிரமாக பரிசீலித்து தவறான வணிக நடைமுறைகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பினாங்கு இந்து இயக்கம் வலியுறுத்துவதாக அவர் தெரிவித்தார். மேலும் சந்தைகளில் விலை பட்டியல்கள் தெளிவாக காட்சிப்படுத்தப்பட வேண்டும் என்றும், எடை கருவிகளின் வாசிப்புகள் பொதுமக்கள் பார்வைக்கு தெளிவாக இருக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். அத்தியாவசிய பொருட்களுக்கு அதிகபட்ச விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தாலும் குறிப்பாக பண்டிகை காலங்களில் அந்த விதிமுறைகள் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என்பதை தொடர்ச்சியான கண்காணிப்பு மூலம் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் மானிய விலையில் வழங்கப்படும் ஒரு கிலோ சமையல் எண்ணெய் அடிக்கடி கிடைக்காமல் போவதற்கான காரணங்களையும் அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும், பண்டிகை காலங்களில் அதிக லாபம் ஈட்டும் நோக்கில் சில்லறை மற்றும் மொத்த வியாபாரிகள் சுய விருப்பப்படி விலையை உயர்த்துவதை தடுக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் திடீர் ஆய்வுகளை நடத்த வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோளை முன்வைத்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.